அப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க போன்ல நீங்க கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஜிபோர்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல கூகுள் ஜிபோர்டுல இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க எடுக்கிறத பொறுத்து. இப்ப அந்த செட்டிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னமும் நிறைய புது புது விஷயங்களை கூகுள் ஜிபோர்டுல அறிமுகப்படுத்த போறாங்க. அது எல்லாமே வரிசை கட்டி நிக்குது. இப்போ அந்த புது செட்டிங்கை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை, நார்மலா நீங்க ஜிபோர்டை ஓபன் பண்ணீங்கன்னா அங்க வந்து லெட்டர்ஸ் பிளஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். மற்ற சிம்போல்ஸ் எல்லாம் வந்து நீங்க அக்சஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சில கீஸ் இருக்கு. அதை நீங்க தட்டினாலே அதை நீங்க அக்சஸ் பண்ணலாம். அது இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான சிம்போல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜிபோர்டுல இருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். அதுக்கு தான் இந்த பிரத்யேகமான செட்டிங். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்க. ஆண்ட்ராய்ட் போன்ல ஜிபோர்டை ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆப்பை வந்து ஓபன் பண்ணணும். நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி அந்த ஜிபோர்டை நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். இந்த மெசேஜ் பாக்ஸை வந்து தட்டின உடனே கீபோர்டு வந்து ஓபன் ஆயிடும். நார்மலா கீபோர்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கீஸ்லயும் உங்களுக்கு லெட்டர்ஸ் தான் அதிகமா டிஸ்பிளே ஆகும். வேணுங்கிறவங்க நம்பர்ஸ் கூட மேல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரி, இங்க சிம்போல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த சிம்போல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு கீஸ்க்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்க நார்மலா எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா லெஃப்ட்ல பாருங்க 1 2 3 இருக்கா, அதை நீங்க தட்டினீங்கன்னா இங்க ஒரு சில சிம்போல்ஸ் இருக்கு. அது ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய சிம்போல்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய சிம்போல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதை தட்டினோம்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சிம்போல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா கூகுளோட ஜிபோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஷார்ட்டா நீங்க வந்து இந்த மாதிரி சிம்போல்ஸை வந்து நீங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். இங்க இருந்து நம்ம போகலாம். இங்க பாருங்க ஒரு 4 டாட் இருக்கா, அதுக்குள்ள போவோம். போனா பாட்டம் ரைட்ல பாருங்க செட்டிங்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்சஸ் அதுக்குள்ள போவோம். அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம். பண்ணா ஃபிளிக் கீஸ் டு என்டர் சிம்போல்ஸ். இது சமீபத்துல கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க கீபோர்டுல. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டு மறுபடியும் பேக்ல போவோம். பேக்ல போறதுக்கு முன்னாடி பாருங்க டச் அ கீ அண்ட் புல் டவுன் டு என்டர் இட்ஸ் ஹிண்டட் சிம்போல். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கீபோர்டுல ஒவ்வொரு கீஸ் இருக்கும்ல, அந்த கீஸை வந்து அப்படியே தொட்டு அப்படி கீழே இழுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம வெளியே வந்துருவோம். மறுபடியும் கீபோர்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், என் அப்படிங்கிற ஒரு கீயை வந்து அப்படி பிடிச்சு கீழே இழுத்தா பாருங்க சிம்பிள்ஸ் தெரியுதா. அதே மாதிரி இசட் ட்ரை பண்றேன். இசட்ல இல்ல. எக்ஸ்ல இருக்கா, இல்ல. ஏல இருக்கா, அப்ப ஏல நிறைய இருக்கு. அதே மாதிரி எஸ்ல இருக்கா பார்ப்போம், இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு சில சிம்போல்ஸ் வந்து பயன்படுத்துற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. எல்லா லெட்டர்ஸ்லயும் கிடையாது. இல்ல இருக்கு. யூல இருக்கு. அப்புறம் ஐ பப்மா ஐலே இருக்கு. ஓல நிறைய சிம்போல்ஸ் ஒளிஞ்சிருக்குங்க. வித்தியாசமான சிம்போல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்த்தா இந்த பாருங்க, இதுல இருக்கா, இல்ல, இதுல எல்லாம் இல்ல. பட் வித்தியாசமான சிம்போல்ஸ் எல்லாம் வந்து நீங்க எப்படின்னா ஒவ்வொரு கீஸ்லயும் இப்படி பிடிச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓல பாருங்க டிஃப்ரெண்ட் சிம்போல்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம இந்த செட்டிங்கை ஆன் பண்ணாதான் நீங்களாம் அக்சஸ் பண்ண முடியும். இதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னொரு செட்டிங் இருக்கு, வித்தியாசமான செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். ப்ரெஃபரன்சஸ். மறுபடியும் என்ன செய்வோம், இந்த ஃபிளிக் கீஸ் டு என்டர் சிம்போல்ஸ் வந்து புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு மேல டச் அண்ட் ஹோல்டு கீஸ் ஃபார் சிம்போல்ஸ். இதுவும் டிஃப்ரெண்டான ஒரு செட்டிங் தான். இது ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், இதையும் நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணோன்னு பாருங்களேன். இப்ப அந்த ரெண்டாவது ஒரு செட்டிங்கை ஆன் பண்ண உடனே பாருங்க ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு கார்னர்ல டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சிம்போல்ஸ் வெளியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க ஏ வந்து நான் தட்டினா பாருங்க அட் த ரேட் எல்லாமே இருக்கு பாருங்க. அதே மாதிரி எஸ், அதுக்கப்புறம் டி டாலர், அப்புறம் எஃப்ல பாத்தீங்கன்னா டேஷ், அப்புறம் ஜி பாருங்க அண்ட், அப்புறம் ஹச் பாத்தீங்கன்னா ஹைஃபன், ஜே பிளஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா ரெண்டாவதா ஒரு செட்டிங்கை நான் ஆன் பண்ணல. ஸோ அதோட வேலை தான் இது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒரு அற்புதமான செட்டிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செட்டிங், புது புது செட்டிங் லைன்ல நிக்குது. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ஜிபோர்டுல வரப்போகுது. அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நம்முடைய சேனல்ல பதிவு பண்ண போறேன். ஸோ நீங்க ஒரு ஜிபோர்டு யூசரா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். யாரெல்லாம் ஜிபோர்டை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா
வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.